வணக்கம். இன்றைக்கு இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கிற 4 மிக முக்கியமான செய்திகளையும் அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் இந்த செய்தி ஆய்வில் கதைக்க போறேன். கொஞ்ச காலத்துக்கு முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முகமாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வரப் போகிறது. அதன் அடிப்படையில் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான சில முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் கடந்த பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். அந்த முதற்கட்ட சந்திப்புகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோரை சந்தித்திருந்தார். கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். இவ்வாறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்த தற்போதைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு அவர் பதில் வழங்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரிய முறைப்படி தமக்கு அழைப்பு விடுத்தால் இந்த முயற்சி குறித்து பரிசீலிப்போம் என்று சொல்லியிருந்தார். அந்த அறிவிப்பை அடுத்து கடந்த மாதம் 25ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுதல் என்ற தலைப்பில் கடிதம் ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அவர்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து கையளித்திருந்தார். இந்த கடித கையெழுப்பை அடுத்து ஊடகங்களை சந்தித்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் புதிய அரசியலமைப்பு விடயத்தில் தமிழ் கட்சிகள் இணைந்து செயற்படுவது குறித்து தாம் சாதகமாக பரிசீலிப்போம் என்று சொல்லியிருந்தார். அந்த கடிதத்துக்கு தமிழரசு கட்சியின் சார்பில் இன்று பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மிக முக்கியமானது. 16ஆம் தேதி இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாம். அந்த கலந்துரையாடலில் தற்போதைய அரசாங்கம் இனப்பிரச்சனை தீர்வு விடயத்திலும் புதிய அரசியலமைப்பு விடயத்திலும் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது, ஆர்வம் இல்லாத மாதிரி நடந்து கொள்ளுது. எனவே இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் இப்போது பேசுறது பொருத்தமில்லை, இதுக்காக உரிய நேரம் பெறும்போது கலந்துரையாடலாம் என்று சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சு அனுப்பி வச்சிருக்கணும். இந்த கடிதத்தை வாசிச்சு எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்னென்னு சொன்னால், கடிதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், உரிய நேரத்தில் கலந்துரையாடுவோம் என்று. அந்த உரிய நேரம் என்பது எது? ஏதாவது சாத்திரம் எதுவும் பார்க்க வேணுமா, அல்லது இந்தியா மாதிரி நேச சக்திகள் அந்த உரிய நேரத்தை சொல்ல வேணுமா? அதையும் தாண்டி தெற்கில் இருக்கிற அரசாங்கம் தான் அந்த உரிய நேரத்தை தீர்மானிக்க வேணுமா? எனவே இந்த உரிய நேரம் என்பது எது என்பதை இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்த வேணும். ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற மிக பலமான அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சிக்காரர்களின் பாணியில் சொல்றது என்று சொன்னால், தமிழ் மக்கள் சார்பில் அதிக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிற கட்சி இந்த உரிய நேரம் எது என்பதை விளங்கப்படுத்த வேணும். நான் நினைக்கிறேன் இதுதான் உரிய நேரம் என்று. எப்போதுமே தெற்குத்தான் தமிழர்களுடைய பிரச்சனையை கையாண்டு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி தர வேணும். அந்த அரசியலமைப்பை பற்றி நாங்கள் விவாதிக்க வேணும் என்று இல்லை. அரசியலமைப்போ அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வோ எங்களுக்குத்தான் வேணும். பாதிக்கப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்ற விஷயத்தை முன்வைக்க வேணும். அதன் அடிப்படையில் தான் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட தீர்வு திட்டங்களுக்குள்ள தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கின இனப்பிரச்சனை தீர்வுக்கான தீர்வு திட்டம் ஓரளவுக்கு நல்லதாக இருந்தது. அதில் சில விடயங்கள் கழிக்க வேண்டியிருக்கு, சில விடயங்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆரம்பகட்ட பேச்சுக்களுக்காக தமிழ் கட்சிகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவை கடந்த 2015 உருவாக்கின இனப்பிரச்சனை தீர்வுக்கான யோசனையில இப்ப இருக்கிற அநேகமான கட்சிகள் உடன்பட்டிருக்கு. தமிழரசு கட்சி மட்டும்தான் அதுக்கு உடன்பாடு இல்லாமல் வெளியில நிற்கிறது. எனவே இப்ப இருக்கிற தீர்வு திட்ட யோசனைகளுக்குள்ள நல்லதாக இருக்கிற அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்ட யோசனையை முன்வச்சு தமிழ் கட்சிகள் எல்லாமே ஓரணியில இணைகிறது நல்ல விஷயம். கடந்த தேர்தலில் கூட தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரித்ததுக்கும் அதிருப்தி ஊட்டத்துக்கும் காரணம் இந்த கட்சிகள் எல்லாமே பதவி வரையில தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருக்கு. இவையற்ற கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, வெறுமனே பதவி வெறியும் பணத்தாசையும் பிடிச்சு மக்களுடைய நலன்களை அக்கறை காட்டாமல் பிரிஞ்சு நிற்கணும் என்ற ஒரு காரணத்தை முன்வச்சுத்தான் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கணும் என்ற முடிவை எடுத்துச்சினோம். தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி மக்கள் தெற்க நோக்கி போறது, தெற்கு கட்சிகளை நோக்கி போறது ஆபத்தான ஒரு விஷயம். தமிழர்களுடைய அரசியல் வேணவாவை குழி தோண்டி புதைக்கிற விஷயம். எனவே இப்படியான ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் தமிழ் தேசிய அரசியல் இருக்கு. இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தீர்வு திட்ட விடயத்தை முன்வச்சாவது கட்சிகளை ஒருங்கிணைக்கலாமா என்ற முயற்சியை எடுத்திருந்தார்.
நீங்கள் இதுக்கு உடன்பட மாட்டீர்கள் என்று பல பேருக்கு அந்நேரமே தெரியும். ஆனாலும் தமிழ் மக்கள் மத்தியில் அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிற கட்சியை இதுக்குள்ள சேர்க்க வர்றது பெரிய பிழை. எனவே அவர்களையும் இணைச்சு கொள்றதுக்காக அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சிக்கு நீங்கள் சாதகமாக ஏதாவது செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கட்சி சண்டை பற்றிய வாத விவாதங்களை நடத்துறதுக்கு கூட்டங்களை நடத்துறீங்க. ஆனால் அந்த கூட்டங்கள்ல எப்போதாவது இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயத்துல, புதிய அரசியலமைப்பு விடயத்துல கலந்து ஆலோசிக்கப்பட்டதா என்றால் இல்லை. கடந்த கூட்டத்தில் மட்டும்தான், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பிய கடிதத்துக்கு பதில் வழங்குவதற்காக மட்டுமே இந்த விடயத்தை கதைத்திருக்கிறீர்கள். இப்படியாக தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒற்றுமையின் அடிப்படையில இனத்தினுடைய விடுதலையை அடைய வேணும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான இப்படி அரிதான சம்பவங்கள் எப்போதாவது நடக்கும். தமிழ் மக்கள் இப்படி விரும்பினோம், கட்சியெல்லாம் ஒன்று சேரணும், எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தால் யாரும் பெறப்போறதில்லை. இப்படி ஏதாவது துருப்புச்சீட்டை வச்சுக்கொண்டுதான் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிக்கலாம். அப்படித்தான் இந்த முயற்சியும் பார்க்கப்பட்டது. அதனாலதான் எல்லாராலையும் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டது. ஆனா நீங்களோ தெற்கு எப்போ புதிய அரசியலமைப்பு தீர்த்திட்டத்தை முன்வைக்குதோ அப்பதான் நாங்கள் கலந்துரையாட வருவோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நான் திருப்பியும் சொல்றேன், தெற்கு முன்வைக்கிற தீர்வு திட்டம் தான் எங்களுடைய தீர்வு திட்டம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் தான் எங்களுக்கு என்ன தேவை என்பதை வலியுறுத்த வேணும். இப்படியாக ஒரு நல்ல நோக்கத்துக்காக கட்சிகளை இணைக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்கிற நீங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்களோட வாயால சொன்ன விஷயத்தை மறந்துட்டீங்க. என்ன சொன்னீங்கள் என்று சொன்னால், எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடக்க போறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்ற அறைகூவலை விடுத்திருந்தீங்க. கட்சிகள் சில இடங்கள்ல ஒன்றாகவும் சில இடங்கள்ல தனித்தும் போட்டியிடலாம் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இப்படி தேர்தல்களில் போட்டியிடுறதுக்கும் மக்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொள்றதுக்கும் திட்டம் வகுக்கிற நீங்கள் இந்த இனத்தின் நலனுக்காக ஒரு நல்ல முயற்சி முன்னெடுக்கப்படும் போது ஏன் அதற்கு உடன்பட்டு வர மறுக்கிறீர்கள்? ஆகவே அண்மை காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்களாகிய உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கிற 2 செய்திகள் சொல்வது இதைத்தான். சனம் எவ்வளவுதான் உங்களை புறக்கணிச்சாலும் எதிர்த்தாலும் திறத்தினாலும் நீங்கள் திருந்த போறதில்லை. நீங்கள் எப்போதுமே பதவிக்காக மட்டும்தான் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துகிற விஷயத்தை விரும்புகிறீங்களே தவிர தமிழ் மக்களுடைய நலன் கருதி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாகி இந்த இனத்துக்கு விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஏதாவது வழிவகைகளை பற்றி சிந்திக்க நீங்க ஒரு இடத்துல கூடி கதைக்க கூட தயாரில்லாதவர்களாக இப்பவும் இருக்கிறீர்கள். இந்த போக்கை நீங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேணும். நீங்கள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ளாட்டி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கூட எப்படி பாராளுமன்ற தேர்தலில் பலத்த அடி வாங்கினீங்களோ அதை விட பலமான ஒரு அடியை நீங்கள் வாங்குவீர்கள். உங்களுடைய இந்த மாதிரியான வேலைகள் காரணமாகத்தான் தெற்கு கட்சிகள் வடக்கு கிழக்கில் கால் ஊன்றி இருக்கின்றன. இந்த கால் ஊன்றல்கள் ஆணிவேராக மாறுறதுக்கு நீங்கள் தான் அடியெடுத்து கொடுக்கிறீர்கள். அடுத்து நான் சொல்ல போற செய்தி நேற்று யாழ்ப்பாண பத்திரிகைகளில் வெளியாகி இருந்த செய்தி. இன்றும் சில பத்திரிகைகளில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் பிரிக்கவில்லை, நாம் பிரித்தது போல மக்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இப்ப நடக்க போறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் பல வருடங்களுக்கு முன்பே நடக்க போகுது என்று அறிவிக்கப்பட்டது. எனவே கட்சிகள் எல்லாம் பரபரத்து போனது. இந்த தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெறறதுக்காக வெற்றி வாகை சூடக்கூடிய வேட்பாளர்களை தேடி பிடிக்கிற முயற்சியில ஓடி திரிஞ்சவர். அப்படி ஓடி திரியும் போது கட்சிகளுக்கு இடையில வெட்டுக்கொத்துக்களும் குழிபறிப்புகளும் அதிகமாகவே நடந்தன. இப்படி கட்சிகளுக்கு இடையில வெட்டுக்கொத்துக்களும் குழிபறிப்புகளும் நடக்கிற காலத்துல தான் அதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி 5 கட்சிகளுக்கு மேல ஒருங்கிணைஞ்சிருந்த அந்த அரசியல் கூட்டமைப்பை விட்டு தமிழரசு கட்சி தனியே போக முடிவெடுத்தது. ஊடகங்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைப்பு செய்தியாக அது வந்தது. ஏன் அப்படி தமிழரசு கட்சி ஒரு தாந்தோன்றித்தனமான முடிவெடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டு வெளியில போனது என்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில், அதாவது அந்த நேரம் அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான இடங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அந்த நேரம் இங்கே பெரிய அளவில் தெற்கு கட்சிகள் கால் ஒன்றே இல்லை. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போயிருக்கல. அதுவரை காலமும் வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் இருந்த கட்சிகள் திடீரென்று தங்களோட சின்னங்களை கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட போக வேண்டிய தேவை இருந்தது. எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக இருந்த வீடு பெரிய ஒரு பிளஸ் ஆக இருந்தது. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயன்படுத்தி வந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். எனவே சின்னம் தங்கட கட்சியின் பெயரால் இருக்கிறபடியால் தாங்கள் தனியே போய் தேர்தல் இருந்தாலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதுல பலமான கையை கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருந்தது. எனவேதான் துணிகரமாக களத்தில் இறங்கினார்கள்.
கண்டபடி அறிக்கைகளை விட்டு எல்லா கட்சிகளையும் சிதறியோட செய்தார்கள். எனவே மமதையும் தான் தோன்றித்தனமும் முற்றிப்போய் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு தமிழரசு கட்சி வெளியே வந்தது. இது அந்த நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழீழ விடுதலை புலிகள் தாம் களத்தில் இல்லாட்டியும் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாக்களை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற கட்சிகளுடைய கூட்டமைப்பு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். ஆனால் விடுதலை புலிகள் இல்லாத 10 ஆண்டுகளுக்குள்ளேயே நீங்கள் அங்கம் வகித்த, நீங்கள் தலைமை தாங்கின, நீங்கள் சின்னத்தை கொண்டிருந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் தான் சிதறடித்தீர்கள். அதற்குரிய பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேணும். இப்ப நாங்கள் அப்படி சொல்லலை, இப்படி சொன்னாங்க, மக்கள் பிழையா விளங்கிட்டோம், மக்களுக்கு ஊடகங்கள் பிழையாக விஷயத்தை சொல்லிட்டு என்றெல்லாம் சொல்றது அவ்வளவு நல்லதாக இல்லை. அதைத்தான் இந்த சப்பக்கட்டு கட்டுறேன்னு சொல்லிவிடும். எனவே நீங்கள் இனியாவது பிரச்சனை என்ன என்றதை மக்களுக்கு சொல்ல வேணும். தொடர்ந்தும் பொய்களையும் பிரட்டுக்களையும் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தால் இப்ப நீங்க எதிர்கொண்டிருக்கிற சரிவை விட மோசமான சரிவை சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே நீங்கள் மறுபடியும் வெறுமனே தேர்தலில் வெற்றி கொள்வதற்காக மட்டும் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடப் போகிறோம் என்ற எண்ணத்தில் களத்துக்கு வர வேண்டாம். மக்கள் இப்போது மிக தெளிவு. நீங்கள் சரியான நிலைப்பாட்டுக்கு வராட்டி உங்களை நிராகரித்து தெற்கு சார்பான கட்சிகளை இங்கே கொண்டு வருவோம் என்கிற முடிவில் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கணும். இந்த ஆபத்தை நீங்க விளங்கி கொண்டால் வெறுமனே தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வருகிறோம் என்ற அறிவிப்பை விடுத்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகிற அரசியல் அபிலாசை உரிமைகளை அடைகிறதுக்காக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக களத்துக்கு வருகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிடுங்கள். அந்த அறிவிப்புக்கு 100% உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள்.